தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பலன் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஸ்ட்ரென்த். அதற்கு ஆழமாக எடுத்துக்கொண்ட வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் என்றால் வல்லமை அல்லது சத்துவம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அவ்விதமாக சொல்கிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் யாருக்கு பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வேலை அதிகமா செஞ்சு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த நாட்களில் கவலை நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். இரண்டாவதாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். சங்கீதம் 18:1 என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். மூன்றாவதாக தேவனை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் பலனாயிருக்கிறார். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமேன். தேவனை அடைக்கலமாக, தேவனை தஞ்சமாக நாம் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நமக்கு பலனாயிருக்கிறார். நான்காவதாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஆம் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியை பிசாசு நம்மிடத்திலிருந்து எடுத்து போட பார்ப்பான். நம்முடைய சந்தோஷத்தை பிசாசு கெடுக்க நினைப்பான். ஆனால் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன், நம்முடைய பலன். ஆகவே நாம் சோர்ந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக ஐந்தாவதாக கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களுக்கு பலன் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். டே அண்ட் நைட் மெடிடேட் காட்ஸ் வேர்ட். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன், ஆம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திரு. சிட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். சிட், ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார பழகு. ஆம் பிரியமானவர்களே, அடுத்தபடியாக கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதைத்தான் சொல்கிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. முழங்கால முடக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உன்னுடைய முழங்கால முடக்கு. ஆம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய். எபிரேயர் 12:12 சொல்கிறது, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முழங்காலை ஆண்டுடைய சமூகத்திலே நிமிர்ந்து நின்று ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபித்து பார், உன் காரியம் ஜெயமாக மாறும். யார் நம்முடைய பலன்? ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பலன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சத்தை பலப்படுத்த உடற்பயிற்சி செய்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவி ஆத்மாவை பலப்படுத்த நாம் என்ன செய்கிறோம்? வேதத்தை வாசிக்கணும், அதன்படி நடக்கணும், வசனத்தை உட்கொள்ள வேண்டும். வசனத்தை சாப்பிடதான் நமக்கு பலன் உண்டாகும். ஆம், சரீரம் நாம் பலமுள்ளதா இருக்க உலக பிரகாரமான உணவை சாப்பிடுகிறோம். அதே போல ஆவி ஆத்மா நாம் பலப்படுத்த வசனத்தை சாப்பிடணும், வசனத்தை உட்கொள்ளணும். பிரியமானவர்களை, கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. தேங்க்யூ.